என்ன கண்ட்ரி? ஜப்பான். ஜப்பான். எதுக்கு? எதுக்குன்னா இப்போ ரோட்ல பானிபூரி போடுறவங்கலாம் கால் ஊற்றிடுச்சு கிடையாது. ஸோ இந்த மூணில் வந்து ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மூணுமே எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சா நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீமில் வச்சுருந்தாங்க. எங்கே இருக்கு சாங் ட்ரீம் கட்டனா? இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நீங்களும் வாங்க. சொல்லு. இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கண்ட்ரி. என்ன கண்ட்ரி? ஜப்பான். ஜப்பான் சொல்லுறது எல்லாம் நம்ம ஜப்பான். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. உள்ளே நாங்கள் இன்ஃபேக்ட் ஜப்பானில் வரும்போது 3 degrees உள்ளே வந்திருக்கோம். செம்ம கோல்டு, மூக்கிலலாம் தண்ணி வந்து 3 degreesங்க. நார்மலாக இங்கே இருக்க டெம்பரேச்சர் அவ்வளோ கோல்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, மெய்ஜி ஜிங்கு அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது ஒரு 10 days ட்ரிப். யா ஃபஸ்ட்டு டோக்கியோ. ஏன் சைலண்டாக பேசுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. யா பேசினாலே நம்ம எல்லோரும் மாதிரி பார்க்குறாங்க. அதனால் வந்து இந்த விளாக் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த விளாக் போக போக இங்கே இருக்க பீப்புளோட கல்ச்சரு, இங்கே மோஸ்ட்டாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அப்படியே லைனாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் டோக்கியோவில் மெய்ஜி ஜிங்கு எப்படி இருக்கும்? ஜிங்கு அப்படிங்கிற டெம்பிளில் இருக்கோம். ஸோ இப்போ அந்த டெம்பிள் முன்னாடி தான் நம்ம இருக்கோம். ஸோ வெதர் ரொம்ப கிட்டத்தட்ட ஸ்னோஃபால் ஆகுதுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, குட்டி குட்டியாக ஸ்னோஃபால் ஆகுது. ஸோ சின்ஸ் டெம்பரேச்சர் 1 to 3 degrees அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப நெகட்டிவில் போச்சுன்னா பெரிய ஸ்னோஃபாலாக வரும். நான் ஸ்னோஃபால்லாம் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப கோல்டாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ட்ரிப்போட ஃபுல் பிளான் தெரியுமா? தெரியல, சுத்தமாக தெரியாது. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம், அவங்க தான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே எங்களை கூப்பிட்டு போவாங்க, நாங்கள் அப்படியே போய் அந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. என்னையே வந்து மாற்றிடுவோம் அந்த ஊருன்னு நினச்சேன். மென்டலி ரொம்ப சாஃப்டாக குவைட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இட்ஸ் வெரி குட். அண்ட் அவங்களும் வந்து நம்மளும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஃபோனுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ணணும், கைப்பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி கிடையாது, சத்தமாக பேசினா கூட அது டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ அவங்க ஃபோனுக்குள்ளே போகாமல் நம்மளும் நம்மளோட டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி அப்படியே நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஹாலிடே. அதான் கான்செப்ட். ஆமாம், இது ஒரு லாங் ட்ரிப்பு. நாங்கள் அங்கங்கே இந்த மாதிரி சேலஞ்ச் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது, கிடைக்கிற டேப்லலாம் நாங்கள் வீடியோ போடலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கி தான் லேண்ட் ஆனோம் டோக்கியோக்கு. இன்றைக்கி மார்னிங் தான் வந்தோம். இப்போது ஆஃப்டர்நூன் 12 PM 12:31 இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு டெம்பிள், ஜாப்பனீஸ் டெம்பிளுக்கு. நானும் சைட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஜாலியாக இருக்காருங்க, ஜாலியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குது. ஸோ உள்ளே எந்தளவு இதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இவ்வளோ தூரம் இது ஃபுல்லாமே டெம்பிள் தான். ஸோ உள்ளே எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் இப்போ இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் மட்டும் காமிச்சிடுறோம் நாங்கள். ஒரு செகண்ட் கம்மிடுங்க, இந்த இடத்தோட சைலன்ஸ் பாருங்கள். யாருமே பேச மாட்டாங்க, இவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு இன்னொரு மேட்ரு நான் பேசாமல் விளாக் போட சொல்லி எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் என்னென்னு வீடியோ போடுறது. உங்களுக்கு நான் இன்னொரு மேட்ரு சொல்ல, என் நிலமை வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் பேபி, தெரியாதுல்ல. சங்கவிக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இனிமேல் சங்கவி கண்ணாடி பண்ணோம். அதனால் இப்போது கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிட்டேன், லைக் தூர பார்வை பிரச்சனை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டைலிஷாக தான் இருக்குது. அப்போ சமந்தா இதில் போட்டிருக்கா, ராஷ்மிகா இதில் போட்டுருக்காங்க, ரிசர்ச் பண்ணி தான் அந்த கண்ணாடி. ஆமாம், பட் இருந்தாலும் லாஸ்ட் வாக்கில் வந்து கெத்தாக ப்ராடாக போட்டு பார்த்துருவீங்க. இப்போ வந்து பவர் கிளாஸ் இருக்கு, ஆனால் பவர் இருக்குது. ஸோ பவர் கிளாஸ் போட்டு பார்க்குறீங்க, அதனால் சும்மா ஒரு அப்டேட் கொடுத்தேன். பட் சாமி கும்பிட்ற இடத்த எடுக்க மூக்குரிதா ஆக்சுவலி ஆல்ரெடி எடுத்தாச்சு இந்த ஃப்ரேமில். ஆமாம், பட் சாமி கும்பிட்ற இடத்த நான் காட்டல, மற்றபடி ஓரளவு காமிச்சிருப்பேன் சொல்லுங்கள். ஸோ உள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட்டோம். எப்படி தெரியுமா இங்கே நம்ம வந்து சாமி கும்பிடணும்? ஃபஸ்ட்டு வந்து போய் 2 பவ், அப்புறமேலு 2 கிளாப், அப்புறம் 1 பவ். இது எல்லாத்துக்கும் முன்னாடி காயின் இருந்தால் தூக்கி போனேன், என்கிட்ட காயின் இல்லை. ஸோ இதை மட்டும் பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். மூக்குரிதா கோல்டு வராமல் பார்த்துக்க சங்கவி. 10 நாள் இருக்கு. டெம்பரேச்சர் இஸ் 4 degrees. சூப்பர். டே 1ல நாக் அவுட் நீ? யூஷுவல் தான். என்ன இது ஊரிதா? சும்மா ரன்னிங்னஸ் வரும், கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சரியா ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ
ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிட்டோரி அப்படின்னு ஒரு ஷாப்பில் தான். இந்த நிட்டோரி ஷாப் எதுக்காக மெயினாக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிட்டோரி ஷாப் மெயினாக எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து இந்த மாதிரி ஹோம் டெக்கோர்ஸ் லைக் கிட்டத்தட்ட ஒரு ஐக்கியா மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐக்கியா மாதிரி உங்களுக்கும் செந்தில் மாதிரி இந்த முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் இன்கேஸ் ஜப்பான் வரீங்க அந்த டைப் அப்படின்னா ஜப்பான் வரீங்க அப்படின்னா நல்ல பில்லோவை பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே இருக்க பில்லோஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பில்லோ டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா தூக்கம் வரணும், சாஃப்டாக இருக்கணும், க்ளவுடில் தூங்குற மாதிரி இருக்கிற மாதிரி கூட ஒரு பில்லோ இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நான் மெயினாக வந்து செந்திலுக்கு வந்து நெக் பெயின் அண்ட் பேக் பெயின்காக ஒரு ஃபியூ பில்லோஸ் பார்க்க வந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறனால இங்கே எடுத்துக்கிட்டோம். அண்ட் இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்ற ஹோம் ப்ராடக்ட்ஸ், ஹோம் வீடு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ மெயினாக இது பாருங்க. ஸோ இதுதான் மெயினாக. உட்காடுறீங்களா? எதுக்குன்னா இப்போ ரோட்ல பானிபூரி போடுறவங்கலாம் கால் விட்டுச்சு கிடையாது. அந்த வைரலா அந்த மாதிரி போகுது கச்சோரி சிவானி அப்படி கிடையாது, அதுக்காக கிடையாது. ஸோ மெயினாக டோக்கியோ நம்ம இருக்கிற சிட்டி பார்த்தீங்கன்னா டோக்கியோ மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய நடப்பாங்க. அண்ட் வீடெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய பிக் ஹவுசஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ குட்டி குட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபர்னிச்சர்ஸ் வேணும். ஸோ அப்போ ஒரு பெரிய சோஃபா வாங்கி போட்டு இடத்தடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீட்டாக இப்படி வந்து தரையிலேயே இப்படி நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணுற. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அப்படின்னா லேப்டாப் வச்சு நீட்டாக இந்த மாதிரி ஹோம் செட்டப்பில் உட்காந்து இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃபோல்டபுளாகவும் அழகாகவும் சூப்பர் மார்க்கெட் ஸ்டைல். ஸோ எனக்கு கழுத்துலிக்கு ஒரு பில்லோ கிடச்சிச்சுப்பா. எஸ், இந்த பூமர் அங்கிளுக்கு அப்படின்றியா அப்படின்னு சொல்ல நல்ல பில்லோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பில்லோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஓரளவு அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதான் எக்ஸாக்டாக இங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஐக்கியா மாதிரி கிடையாது. ஐக்கியாவில் பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸாக இருக்கும். இங்கே இருக்கிறதுலாம் குட்டியாக காம்பேக்டாக லைக் எக்ஸாக்டாக இந்த டோக்கியோக்கு டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களோட ப்ராப்ளமே ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸ் விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி நியூஸ் தான். அவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஸ்பேஸ் விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதான் மெயினாக இந்த நிட்டோரியோ இருக்காங்க. ஈவன் பில்லோ கவர் கூட குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி சும்மா வந்து சாட் ஜிபிடியில் ரேண்டமாக கூகுள் பண்ணோம் ஒரு பில்லோட நம்பர். அந்த பில்லோ கூட இவங்க கரெக்டாக வச்சுருந்தாங்க கவரோட. பூஜை ரூமா டூட் சூப்பர்ல. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது கூட காம்பேக்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதான் நான் மெயினாக சொல்லுவேன். நம்ம பிராண்ட் அம்பாசிடர் ஃப்ரீயாக பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு டூட். சூப்பராக இருக்குது. கிட்ட வீட்டு வாங்கிக்கலாமா? என்ன சங்கவி சரணா ஸ்டோர்ஸ் மாதிரி இருக்குது? அப்படி கிடையாது. ஜப்பான்னு வந்துட்டோம். ஜப்பானில் என்ன ஸ்பெஷல்? ஒனிட்சுகா ஸ்பெஷல். ஓகேவா? ஸோ ஒனிட்சுகா டைகர் பிராண்டோட மேனுஃபேக்சரிங்கே ஜப்பானில் தான் நடக்குது. ஸோ அதனால் ஜப்பானில் வாங்கினீங்கன்னா இந்த ஷூஸ் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது வந்து கில்பிலோட எல்லோ. ஸோ பேசிக்கலி கில்பில் போட்டதுனால இந்த எல்லோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ மோஸ்ட்டாக ஒனிட்சுகா டைகர் அப்படின்னு இருக்குனாலே இந்த எல்லோ மோஸ்ட் ஆஃப் தெம் இதுதான் ஹோல்ட் பண்ணுவாங்க. சரி, அதனால ஸ்டாண்டர்டாக இருக்குமே இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து இந்த 3 இருக்குது. இதில் 3த்தையும் வாங்க மாட்டேன். இந்த 3ல் வந்து ஒன்று பிக் பண்ண போகிறேன். சொல்கிறேன். ஸோ ஒன்று இந்த எல்லோ இங்கே கட்டேன். ஒன்று இந்த எல்லோ இல்லைனா வந்து இந்த பெய்ஜ் அண்ட் க்ரீன் எனக்கு பிடிச்சிருந்தது. பெய்ஜ் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். அண்ட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ்வலாக எல்லா பிராண்ட்லேயும் இருக்க சேம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இந்த 3ல் வந்து ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சா இல்லை, இந்த 3ல் ஏதோ ஒன்று. ஜப்பான் வந்தால் ஜப்பான்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற சொவினியர் ஒனிட்சுகா டைகர். ஓகேவா? எப்படின்னு நான் கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஷூஸ்லாம் வந்து $110 அந்த ரேஞ்சில் வருது. சிங்கப்பூரில் எதுனா $200. ஸோ அப்படியே ஒரு $100 ஜாஸ்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவுண்ட் படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வாங்குறது நம்மளுக்கு இங்கே உண்மையாலுமே வந்து ஒரு மணி சேவிங் ஹேக். லேப்ஸ்னு ஒரு இடம் சொல்லு பேபி. யாருக்கும் ஒன்று தெரியல, பட் பேசு. உங்களுக்கு நான் எப்படி தெரியலன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா டிங் லேப்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ பேசிக்கலி சிங்கப்பூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் மாதிரி இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி கலந்த ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இடம். குழந்தைங்களோட நீங்கள் இஃப் இன்கேஸ் ஜப்பான் டோக்கியோ வரீங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு வரலாம். செம்மையாக இருக்கும். ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பாருங்க. லைக் இந்த இடம் ஃபுல்லாக பால்ஸ். இந்த பால்ஸில் வந்து நம்ம
இந்த பால்ஸில் வந்து நம்ம இப்படி விளாடணும். இந்த மாதிரி இதுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் கோப்ரோ வந்து உள்ள வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீ வந்துதான் மாடு மாதிரி ஓடி வரும். இந்த கேமே புரியாம நான் வந்திருக்கேன். பைத்தியம் மாதிரி ஓடி வந்திருக்கேன். இது எங்களுக்கு தெரியும். சரி, இந்த வீடியோ நாங்கள் அப்புறம் அப்லோட் பண்ணுறோம். சிரிக்காதீங்க டூட். எனக்கு தெரிஞ்ச கேமை நான் விளையாடுறேன். அப்பா அடுத்த ஆர்ட் ஒர்க் என்ன? ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட் ஒர்க் என்னன்னா நம்ம இது வாங்க போகலாம். ஆஷா திருப்பி காட்டுறியா? ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா இங்கே எல்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்களே, இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்களே. இவங்கெல்லாம் என்ன வரைகிறாங்கன்னா, இவங்க வரைகிறது பேசிக்லி இந்த போர்டு. ஃபுல் டார்க்காக இருக்கும். இந்த பக்கம் தெரியும் இவங்க வரைகிறது. இந்த போர்டு தெரியும். பேசிக்லி இந்த போர்டில் இருக்கிற பிளெயின் எல்லாமே இவங்க வரைகிறது. ஸோ என்ன சொல்லுங்க, மேஸ் மாதிரி இருக்கு. இதில் க்ளீன் பண்ணி நம்ம எண்ட் ரீச் பண்ணணும். அதான் இதோட ரெட் பிச் டார்க்காக இருக்கு. என்ன சொல்லுங்க இது? என்னது இது? ஃப்ளவர் கார்டன் மாதிரியா? நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீமில் வச்சுருந்தாங்க. இந்த தீமுக்கு நாங்கள் கோப்ரோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீதி இருந்த தீமுக்கு எங்களால் கோப்ரோ எடுத்துகிட்டு போக தோணலை, மறந்துட்டோம்.